வணக்கம், வெல்கம் பேக் டு MaduraiMagal Youtube Channel. இன்னைக்கு 30 நாள்ல நம்ம தலையில இருக்க முடிய ரொம்ப அடர்த்தியாகவும் வேகமாகவும் வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நான் 30 நாள்ல டே பை டே வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், வீக்லி என்ன ஃபாலோ பண்ணணும் ஹேருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இது கூடவே பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் growthக்கான டிப்ஸும் இந்த வீடியோவோட இருக்க போகுது. ஸோ வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 30 டேஸில் நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஹேர் ஆயிலிங்கோ இல்லை ஹேர் பேக்கோ அப்ளை பண்ணுறோம், வெளியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அது ஹேர் க்ரோத்துக்கு 80% வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகும். ரிமைனிங் 20% வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் இருக்குது. அதாவது ஹேர் க்ரோத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி உதிர்றது வந்து கம்மியாகும். அதாவது பேக்கரி ஃபுட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபுட்ஸ், அந்த ரெடி டு குக் அந்த மாதிரி இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா முடி ரொம்ப உதிர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வெளியில் எந்த அளவுக்கு வந்து கவனமாக நம்ம முடி வளர வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஹேர் பேக் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்லையும் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம டயட்லாம் போகிறோம் அப்படின்னா டாக்டரே வந்து எழுதி கொடுப்பாங்க. அதாவது எல்லா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் டயட் வந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த டயட் தான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ்க்கோ இல்லை வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கோ நம்ம வந்து பண்ணுவோம். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சியான டயட் இருக்குது. லோ கார்ப் டயட், கிராஷ் டயட்லாம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டு நம்ம பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது. நம்மளா ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதுவே வந்து கம்மியாகிறதுனால நம்ம ஹேருக்கு வந்து போய் சேர்றதில்ல. அதனால் ஹேர் ஃபால் நிறையவே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டயட் டைம்லலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹேரை கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்து தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் ரீசெண்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஹேர் க்ரோத் சேலஞ்சே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அந்த டைமில் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருந்ததுனால ஸோ அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த சீரீஸே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சீரீஸ் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 30 டேஸில் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு டே பை டே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் கம்பல்சரி 4லேருந்து 5 நாள் வந்து தலையை வாஷ் பண்ணியே ஆகணும். அது வந்து நீங்கள் ஹேர் ஆயிலிங் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை ஹேர் பேக் போட்டு நீங்கள் தலையை அலசினாலும் ஓகே. வாரத்துக்கு 4லேருந்து 5 நாள் கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷும் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் தலையில் எண்ணெய் வைக்கிறதுனால தான் அது முடி வளருது, தலையில் எண்ணெய் வைக்காமல் இருந்தால் முடி வளராது அப்படின்னு ஒரு மித்து வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 4 நாள் வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டே வந்துட்டு 5ஆவது நாள் உங்கள் தலைமுடி வளர எடுத்து தொட்டு பார்க்கும்போது அப்படி இல்லைன்னா தலைமுடியை நீங்கள் சீவினீங்கன்னா அந்த சீப்பில் வந்து பயங்கர அழுக்காக வரும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்து அந்த ஆயிலில் காற்றுலேருந்து வர தூசி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுருப்பீங்க அதில் வர தூசி எல்லாமே அந்த எண்ணெயில் போய் படிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரொம்ப அழுக்காக ஆயிரும். ஸோ அழுக்கு வந்து அதிகமாக தலையில் ஆனால் கூட நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நார்மலாக கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். சில பேர் எல்லாம் டெய்லியுமே ஹேர் வாஷ் வந்து பண்ணுவாங்க ப்ராப்பராக. ஸோ அவங்களுக்கு முடி உதிர்றதையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் தான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக முடி உதிரும். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து முடி உதிராது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில், அதாவது முடி வளர்கிற இடத்துல எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம முடி உதிர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதனால் வாரத்துக்கு 4லேருந்து 5 நாள் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறத வந்து உங்கள் 30 டேஸ் ஹேர் க்ரோத் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணணும். அதாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்க்கிறது கண்டிப்பாக நல்லெண்ணெயாக தான் இருக்கணும். ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான வந்து நல்லெண்ணெயில் தலை குளிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லெண்ணெய் மட்டும் சூடி பண்ணி தலை குளிக்கிறவங்க இருக்காங்க. அது அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயிலே வந்து ஒரு பூண்டு இல்லை ஜீரகம், மிளகு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லெண்ணெய் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில், கையில், காலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத வந்து உங்கள் ஹேர் க்ரோத் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வாங்க. அதுக்கடுத்து தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது தலையில் ஏதாவது ஒரு விதமான ஹேர் பேக்னு வரும்போது நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பச்சைப்பயிறு மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணலாம், இல்லை வெந்தயம், அப்படி இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் யூஸ் பண்ணி, கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணலாம்.
அதுவும் இல்லைனா வேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணலாம். ஸோ வேப்பிலை யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னா அது கிளியர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஹேர் பேக் இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு ஹேர் பேக்னு அப்படி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதத்துலேயே 4 டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஹேர் பேக் பண்ணணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், அதாவது விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது செட் ஆகாது. அப்படி இல்லைன்னா அதிகமாக, அதாவது நல்லெண்ணெய் தலையில் நிறைய நேரம் வச்சுருந்ததுன்னா சளி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்க ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள் ஹேர் ரொம்ப ஷைனிங் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஹேர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வேணும், ஹேர் க்ரோத் வந்து எனக்கு இருக்கணும், அதாவது தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக வளரணும், ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை வந்து நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சி வந்து தலை குளிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணுங்கிறத வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். வாரத்துக்கு இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கன்னா மல்டி ஆயில், அதாவது ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி இல்லைனா கருவேப்பிலை ஆயில் ரெடி பண்ணி அதையும் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கலாம். மருதாணி எண்ணெய் ரெடி பண்ணியும் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஆயிலும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆயில் வந்து ஒரு நாள் தலையில், வாரத்துக்கு ஒரு நாள் தலையில் யூஸ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் ஷைனிங்காக, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்காக, நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு ஒரு 30 நாளில் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். கண்டிப்பாக முடி உதிர்றது வந்து 50 முடி உதிர்ந்துட்டு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 20 முடி ஆயிரும். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலே வந்து 0 ஆயிரும். ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிரும். 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதை கம்ப்ளீட்டாக 3 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் டே பை டே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 30 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். டே 1 வந்து தலைக்கு நம்ம என்ன பண்ணணும், டே 2 தலைக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி தனித்தனியாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற ஹேர் ஆயிலோ அப்படி இல்லைன்னா ஹேர் பேக்கோ எப்படி ரெடி பண்ணணும், அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணணும், அது யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகாதுங்கிறது வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணியே காமிச்சு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க், பிளேலிஸ்ட்டு இதெல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு டே பை டே அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த ஃபாலோ பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா 30 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆயிரும். 3 மாதம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணும்போது முடி ரொம்ப அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது முடி வந்து அதிகமாகவே எனக்கு உதிர்ந்தது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டும் கிடையாது, நீங்கள் டயட் அப்படின்னு போகும்போது ஒரு பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சியான டயட், பெலியோ டயட், கீட்டோ டயட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா முடி கண்டிப்பாக வந்து உதிர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டயட்டில் நான் இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, ஹேர் ஃபால் ரொம்ப ஆனதுனால அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது இப்போ 30 டேஸ்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹேர் க்ரோத் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதையும் நான் இப்போ அகெயின் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருந்தே அகெயின் நான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நானுமே அந்த சேலஞ்சை வந்து டே 1லேருந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் 30 டேஸ்மே கம்ப்ளீட்டாக. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா அப்படி ரிப்பீட்டடாக பண்ண என்ன ஆகும்னா ஹேர் க்ரோத்துங்கிறது நார்மலான ஒரு விஷயமாகி போயிடும். ஹேர் ஃபாலுங்கிறதே வந்து இருக்காது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப அடர்த்தி வேணும், அப்படி இல்லை முடி அடர்த்தியாக வேணும், அதாவது ஒரு முடிக்கடையில் நிறைய இடைவெளி இருக்குது, முடி ரொம்ப அடர்த்தியாக வளரணுன்னாலும் நீங்கள் அந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடிக்குள்ளே உதிருது, அந்த உதிர்ந்த முடி வந்து ஒரு மாதத்துலேயே வளர்ந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை உங்களுக்கு 100 முடிக்கு மேலேயே உதிருது, அது 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹேர் க்ரோத்துக்கு, அதுவும் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை பிசிஓடி, பிசிஓஎஸ், இல்லை தைராய்டு, இல்லைன்னா பிளட்டோட கவுண்ட்டு கூட கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா என்ன அப்படின்னு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 முடிக்கு மேலே உதிர்ந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் ஏதாவது இருக்காங்கிறத வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணுங்கள்.
செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ அதனால் இதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து இர்ரெகுலராக இருந்தாலும் ஹேர் ஃபால் வந்து ஆகும். ஏன்னா தூக்கம் நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அந்த 8 மணி நேரம் தூக்கங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. டார்க்கான ஒரு ரூமில் கண்டிப்பாக 6லேருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகலைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபாலும் இருக்காது. ஸோ அதனால் இதையும் இந்த பேசிக்கான டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 30 நாளில் முடி வளர்றதுக்கு நான் கொடுத்த டிப்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் என்ன ஃபாலோ பண்ணணும், மந்த்லி என்ன ஃபாலோ பண்ணுங்கிற கொடுத்துருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.